ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தினேஷ்குமார். ஸோ யாராவது வந்து ஏஎல்பியோட பார்ட் பி வந்து ஏசி மெக்கானிக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விதத்தில் வந்து ஒரு லக்கியான பர்சன் நான் சொல்லுவேன். ஸோ தெரிஞ்சு பண்ணீங்களா, தெரியாமல் பண்ணீங்களான்னு தெரில. ஸோ இருக்க ட்ரேடில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியான ட்ரேட் வந்து ஏசி மெக்கானிக். அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஇ மெக்கானிக் டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சவங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிஷியன் முடிச்சவங்களாம் சூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. ஸோ அவங்களும் சூஸ் பண்ணீங்கன்னா ஓகே தான். பட் உங்களுக்கு எலக்ட்ரிக் லைனில் முடிச்சவங்க அந்த எலக்ட்ரிக் ட்ரேடை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கான்செப்ட் அதிலேயே புரியும். ஸோ நீங்க டிப்ளமோ, டிகிரியோ ஸோ அந்த லெவல்ல வச்சு நீங்க வந்து இந்த கொஸ்டின பாசிங் மார்க் மட்டும் எடுக்க முடியும். ஸோ இதுல இருந்து மார்க் ஸ்கோர் பண்ண நமக்கு அவசியம் இல்ல இந்த ட்ரேட்ல. பாசிங் மார்க் வந்து கட்டாயம் எடுத்தாகணும் நம்ப. ஸோ இந்த பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 27ன்றது ரவுண்ட் ஃபிகரா நம்ம வந்து ஸ்கோர் பண்ற மாரி இருக்கும். அவுட் ஆஃப் 75 கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ இன்கேஸ் நீங்க இப்பதான் 2026ல தான் அப்ளிகேஷன் போட போறீங்க, அப்பதான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஒரு பிஇ மெக்கானிக் ஆர் டிப்ளமோ மெக்கானிக்கா இருக்கும்போது, ஸோ உங்களுக்கு என்னென்ன ட்ரேட்லாம் உங்களுக்கு வந்து தோணுதோன்றத அந்த ட்ரேடோட ஐடிஏ புக் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? அது டவுன்லோட் அந்த புக்ல எப்படி டவுன்லோட் பண்றதுன்றது இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் குடுக்குறேன் நானு லிங்க். ஸோ அந்த வீடியோ பார்த்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி, அந்த ஐடிஏ புக்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் அந்த சாப்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகேவா தெரியுதுன்னா, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இந்த இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு, நீங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுங்க. ஃபிட்டர் சூஸ் பண்ணலாமா? ஏசி மெக்கானிக்கா, மிஷினிஸ்ட்டா, இல்ல எம்எம்வியா எத சூஸ் பண்ணலான்றத நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ எதுக்கு நான் வந்து ஏசி மெக்கானிக் வந்து ஈஸி சொல்லுவேன்னா இருக்கிறதுலயே, ஸோ ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்டர்ஸ் எல்லாத்துலயுமே அதிகமா தான் இருக்கும். ஆனா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரே இத திரும்பி திரும்பி படிக்கிற மாரியே இருக்கும் நீங்க. ஸோ இப்ப நீங்க வந்து Googleல நான் அந்த கீழ லிங்க் குடுத்துருப்பேன் பாருங்க. ஸோ அது மூலியமா நீங்க Googleல டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அதாவது என்னென்ன சாப்டர்ன்றது இருக்கும். ஸோ இதான் வந்து சாப்டர். உங்களுக்கான ஏசி மெக்கானிக்கான சாப்டர் ஃபர்ஸ்ட் இயர் புக்ல வந்து இதா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் இயர் 2 புக் இருக்கும். எல்லா ட்ரேடிங்குமே 2 புக் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இதா இருக்கும். ஸோ இதுல நீங்க என்னென்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங் ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட்டர் ட்ரேட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பேசிக் டூல்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஆக்ஸா பிளேட் பார்ப்பீங்க, ஃபைல் பார்ப்பீங்க, கட்டிங் பிளேட் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாரி சில இதுதான் இருக்கும். ஸோ இதுல வந்து பிளேட் வகைகள் அதாவது ஆக்ஸா பிளேட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட டீத் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைல்ஸ் இருக்கும். ஃபைல்ஸ்ன்னும்போது நம்ம அந்த தேய்ப்போம் பார்த்தீங்களா? அந்த இது ஷைனிங்கா வரதுக்காண்டி ஸ்மூத் ஃபைலு, டெப்த் ஃபைலு ஸோ இனிமே நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸோட வகைகள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வேற எதுவும் நீங்க அதிகமா பார்க்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஷீட் மெட்டல்ல பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் முக்கியமா இருக்கு. அதாவது இந்த உங்களுக்கு வந்து எந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்கு பாருங்க. ஸோ இந்த 5 டாபிக்ல வந்துட்டுமே ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஷீட் மெட்டல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் இது அதாவது இந்த இதுல ஈஸியா தான் இருக்கும். இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே ஈஸியா தான் இருக்கும். பேசிக்ஸ் தான் இருக்கும். எல்லா ட்ரேடோட பேசிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஒரு 12 கொஸ்டின்றது ஈஸியா எடுக்கலாம். ஸோ இதுல நீங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா, நெறைய அந்த கோட் வேர்ட்ஸ்லாம் அந்த மாரி நெறைய இருக்க மாரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் வந்து நார்மலா நமக்கு தெரியும். ஸோ பொதுவா மெக்கானிக் லைன் எந்த லைனா இருந்தாலும் எலக்ட்ரிக் லைன்ல இருந்து உங்களுக்கு தெரியும். அதனால எலக்ட்ரிசிட்டியோ ஒரு பிரச்சனை இருக்காது. ஷீட் மெட்டல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்ட வெட்டுறாங்க இல்லையா? அந்த வெட்டுறது உள்பக்கம் வெட்டுறது எப்படி? வெளிப்பக்கம் வெட்டுறது? அதோட டூல்ஸ் பேர் என்ன? ஸோ அந்த மாரி தான் இருக்கும். எல்லாத்துலயுமே டூல்ஸ் நேம் மட்டும் தான் முக்கியமா இருக்கும். வெல்டிங்ல அதே மாரி தான் இருக்கும். கேஸோட நேம் என்ன? அதாவது ஆக்ஸிஜன் சிலிண்டர், அசிட்டிலின் சிலிண்டர். ஸோ இதுக்கான கலர் என்ன குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் ஆக்ஸிஜனுக்கு பிளாக், அசிட்டிலின் மெரூனு. ஸோ இனிமே கலர் வகைகள் இருக்கும். அடுத்து ஃப்ளேம் இருக்கும். 3 வகையான ஃப்ளேம் இருக்கும். ஆக்ஸிஜன் அதிகமா குடுத்தா அப்படியே ஃப்ளேம் எரியும். அசிட்டிலின் அதிகமா குடுத்தா அப்படியே ஃப்ளேம் எரியும். அது டிகிரி செல்சியஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ அந்த மாரி ரேஞ்ச். ஸோ இவ்வளோ மட்டும் நீங்க பார்த்தா போதும். ரொம்பலாம் பார்க்க வேணாம். ஃபிட்டிங்ல பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் பார்க்கணும். ஷீட் மெட்டல்லயும் டூல்ஸ். எலக்ட்ரிக்கல்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செல்லு அந்த மாரி இதுதான் இருக்கும். ஸோ பேசிக்கா காமனா தெரியிற விஷயம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. முடிஞ்சா படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. வெல்டிங்ல நான் சொன்ன இது மட்டும். சிலிண்டர் கலரு, சிலிண்டரோட பிரஷரு, அடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட சிலிண்டர் அது ட்ராலி மாரி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதுல என்னென்ன இருக்கணுன்ற மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஸோட ஃப்ளேம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேசிக் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ பேசிக் ரெஃப்ரிஜரேஷன்னா, ஸோ பேசிக்கா வந்து உங்களுக்கு இங்க தான் ஆரம்பிக்கும் சாப்டர்ஸ். உங்களுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்து வீட்லயோ, இல்லன்னா நம்ம எல்லா வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ நார்மலா ஏசி சரிங்களா? ஏசிய பத்தி தான் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கனால, உங்களுக்கு வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அவுட்டோர் ஒண்ணு இருக்கும். அவுட்டோர் ஒண்ணு, ஒரு இன்டோர் ஒண்ணு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே யூனிட்ஸ். 2 யூனிட்ஸ் தான். மொத்தமாவே 2 யூனிட் தான் இருக்கும். ஸோ இது இந்த அவுட்டோர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ரசரு, கண்டென்சர் அதெல்லாம் இருக்கும். பார்த்திருப்பீங்க. ஒரு கம்ப்ரசர் ஒண்ணு இருக்கும். காயில் ஒண்ணு இருக்கும். சரிங்களா?
ஸோ கம்ப்ரஸர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து பம்ப் பண்றது தான் அதோட வேலை. ஸோ அத பம்ப் பண்ணி இந்த கேஸ பம்ப் பண்ணி கண்டென்சருக்கு அனுப்பும். சரிங்களா? இது கண்டென்சர். இந்த மாரி வளையமா இருக்கும் இல்லையா? அது கண்டென்சர். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டாவே இது எவாப்பரேட்டருக்கு வந்துரும். கண்டென்சர்லேருந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து எவாப்பரேட்டர். எவாப்பரேட்டர்ன்றது உள்ளுக்க இருக்கும். கண்டென்சர் வந்து ஹீட்ட வந்து ரிமூவ் பண்ணும். எவாப்பரேட்டர் வந்து ஹீட்ட வந்து இழுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு 2த்துக்கான வித்தியாசம். நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? கேபில்லரி டியூப்ன்னு சொல்லுவாங்க. சின்ன யூனிட்டா இருந்தா. பெரிய யூனிட்டா இருந்தா அதுக்கேத்த மாரி பேருங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கேபில்லரி டியூப். இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். கேஸ வந்து பிரஷர் ரெடியூஸ் பண்ணி அனுப்பும். ஏன்னா, கம்ப்ரசர்லேருந்து பிரஷர் பண்றது, உங்களுக்கு கண்டென்சர் வழியா வரும்போது, உங்களுக்கு ஃபுல்லாவே பிரஷரோட வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இருக்க கேபில்லரி டியூப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு முடி இருக்கு இல்லையா? ஸோ, அந்த முடி உள்ள போற அளவுக்கு தான் அதுல ஓட்டை இருக்கும் அந்த டியூப்ல. ஸோ, அதனால அந்த இடத்துல பிரஷர் ரெடியூஸ் பண்ணி தள்ளும்போது கூல் ஆயிடுது. கம்ப்ரசர்ல எவாப்பரேட்டருக்கு வரும்போது கேஸ் கூல் ஆயிடுது. மறுபடியும் இங்க இருக்க ரூம்ல இருக்க ஹீட்ட இழுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அகைன் வந்து மறுபடியும் கம்ப்ரஸ் போகும். ஸோ, இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த இதுதான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏசிக்கு போனாலுமே இதுதான் இருக்கும். ஆனா பேருங்க மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம கம்ப்ரசர் சொல்றது நார்மல் கம்ப்ரசர், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரசர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சிலபஸ்ல வரும். அடுத்தடுத்து நான் சொல்றேன். நார்மலா கம்ப்ரசர் ஒண்ணு இருக்கும். அது கேஸ பம்ப் பண்ணி கண்டென்சருக்கு தள்ளும். ஸோ அது வந்து கூல் பண்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபில்லரி டியூப் இருக்கும். ஸோ அது வழியா அதிகப்படியான அழுத்தத்துல கம்மியான ஒரு கேஸ் போகும்போது கூல் ஆயிடும் எப்பவுமே. ஸோ அடுத்து எவாப்பரேட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து எவாப்பரேட்டர் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரையர் இருக்கும். ட்ரையர்னா அந்த கேஸ்ல ஏதாவது மாய்ஸ்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ட்ரையர். அப்சர்வ் பண்ணிட்டு கம்ப்ரசர் போகும்போது வெறும் வேப்பர் ஏரா உள்ள தள்ளும் கம்ப்ரசர். ஸோ இந்த 5 பொருள் தான் உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்னு இந்த 5 பொருள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்டினியூஸா உங்களுக்கு வந்து சிஸ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பேசிக் ரெஃப்ரிஜரேட்டர் நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ இந்த இது நீங்க தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, ஏன்னா கம்ப்ரசர்லேருந்து ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர்ல கேஸ வெளிய பண்ணும். ஸோ கண்டென்சர் என்ன பண்ணும்னா, டெம்பரேச்சர் மட்டும் தான் குறைக்கும். ஆனா தான் பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் பின்னாடி இருக்கு இல்லையா? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா, சூடான காத்து வரும். ஸோ ஏன்னா கண்டென்சர்ல இருக்க டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறதுனால. ஸோ இந்த கான்செப்ட் நீங்க தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, அடுத்தடுத்து இத வந்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்துல என்ன பண்ணும்னா, கம்ப்ரஸரோட பேரு சேஞ்ச் பண்ணுவாங்க. எவாப்பரேட்டர் பேரு சேஞ்ச் ஆகும். கண்டென்சர் பேரு சேஞ்ச் ஆகும். கேபில்லரி பேரு சேஞ்ச் ஆகும். அடுத்து ட்ரையர் பேரு சேஞ்ச் ஆகும். இந்த 5ஓட பேரையும் ஒரு யூனிட்டுக்கு ஏத்த மாரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மாடலும் அதே மாரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஆனா கான்செப்ட் இதுதான். இந்த கேஸ் கம்ப்ரசர் தான் பம்ப் பண்ணி தள்ளும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கண்டென்சர் வரும்போது சூடெல்லாம் கீழ இறக்கும். எவாப்பரேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கேபில்லரி டியூப் இருக்கு இல்லையா? அந்த கேபில்லரி டியூப் சுத்தமா உங்களுக்கு வந்து கூலிங் பண்ணிரும். அந்த கேஸ் உள்ள இருக்க கேஸ செம்மையா கூலிங் பண்ணிரும். எவாப்பரேட்டருக்கு வரும்போது உள்ள ரூம்ல இருக்க ஹீட்ட இழுத்துட்டு மறுபடியும் அந்த கேஸ் வந்து வெளிய போகும். எங்க? ட்ரையருக்கு போகும். ட்ரையர் வந்து உள்ள இருக்க மாய்ஸ்சரோ, டஸ்ட்டோ ஏதாவது அந்த கேஸ்ல இருந்துச்சுன்னா, அத பூரா அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் டைரக்ட்டா வந்து உங்களுக்கு இதுக்கு போயிடும் கம்ப்ரசருக்கு. ஏன்னா கம்ப்ரசருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கேஸா தான் போணும். லிக்விடா போகக்கூடாது. ஸோ அதனால சரியா ஹீட்ட இழுக்காம இருந்துச்சுன்னா, எவாப்பரேட்டர்ல என்ன ஆகும்? அந்த கேஸ் வந்து லிக்விடாவே போகும். ஸோ அந்த இடத்துக்கு தான் ட்ரையர் நம்மளுக்கு சூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டர் டைரக்ட் டூல். அதாவது டைரக்ட்டாவே இருக்கா, இன்டைரக்ட்டா இருக்கான்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அடுத்து ஃப்ரோஸ்ட் ஃப்ரீஸ் ரெஃப்ரிஜரேட்டர்னா அந்த இதுல பார்த்திருப்போம் இல்லையா? ஐஸ்கிரீம் கடையில. ஸோ அதுதான். ஸோ அதுக்கும் அதே மாரி தான். ஏசிக்கு ஒரே கான்செப்ட், கம்ப்ரஸருக்கு ஒரே கான்செப்ட். ஸோ என்ன 2த்துக்கும் வித்தியாசம் வரும் பார்த்தீங்கன்னா, ஏசில கேஸ் பிரஷர் அதிகமா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, கேஸ் பிரஷர் கம்மியா இருக்கும். அதனால தான் வந்து ஃப்ரீசர் வந்து ஐஸ் கட்டுது. மித்தபடி வேற எதுவும் இருக்காது. ரெஃப்ரிஜரேட் இன்வெர்டர் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்கும். புது மாடல். ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ இதுல வந்து கம்ப்ரசர் டைப் மட்டும் தான் இருக்கும். என்னன்னா கம்ப்ரசர் வந்து நார்மல் டைப்ல உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். ஒன்ஸ் ரூம் கூலிங்கோ இல்ல ஃப்ரிட்ஜ் கூலிங் அடங்குச்சுன்னா கம்ப்ரசர் ஆஃப் ஆயிடும். இன்வெர்டர் மாடல்ல ஆஃப் ஆகாது. ஐடில் வந்து ஓடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஐ ஆம்ப்ஸ் இருக்கனால கரண்ட் பில் நார்மல விட அதிகமா வரும். இன்வெர்டர்ல கம்மியாகும். ஸோ இதுதான் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்மளுக்கு முக்கியமா இந்த 10வது சாப்டர் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம சொல்லிட்டேன் இல்லையா? அந்த 5 பாயிண்ட் தான் வந்து இருக்க போறது. மொத்த ஏசிக்குமே ஏசி அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஜவுளி கடையில பார்த்தீங்கன்னா, கூலிங் டவர் வச்சு போடுவாங்க. அவங்கலாம் டக்டபிள் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கெசட் ஏசி இருக்கு. ஸோ நெறைய விஆர்எஃப் இருக்கு. நெறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தான். நான் சொன்ன அந்த கான்செப்ட் தான். அதுக்கேத்த பேர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாரி. இப்போ கம்ப்ரசர் அண்ட் மோட்டார்ன்றபோது எத்தன கம்ப்ரசர் இருக்கு? ஒரு 4 வகை, ஒரு 5 வகை. ஸோ அந்த கம்ப்ரசர். அது எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, டன்னேஜ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசி நம்ம வீட்டுக்கு வாங்குனோம்னா 1 டன், 2 டன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி பெரிய பெரிய யூனிட் போகும்போது பார்த்தீங்கன்னா, 10 டன்னு, 100 டன்னு, 200 டன்னுன்னு இருக்கும். ஸோ அந்தந்த டன்னேஜ்க்கு ஏத்த மாரி என்னென்ன கம்ப்ரசர் போட்டா அது எஃபிஷியன்ஸியா இருக்கும்ன்றது நீங்க அதுல பார்ப்பீங்க. ஸோ அத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கண்டென்சர். அதே மாரி வீட்டுக்கு போடும்போது சின்ன கண்டென்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய லெவல்ல போடும்போது என்ன பண்ணுவோம்? ஏன்னா பெரிய ஒரு
நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லன்னா ஒரு உதாரணத்துக்கு எல்லாத்துலயும் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய யூனிட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏசி தான் போட்டிருப்பாங்க. போட்டு அவ்வளோ பெரிய இடத்த சூடு இழுக்கணும்னும் போது அது என்ன பண்ணும்? அவ்வளோ சூடு நெறைய சூடு வந்து வரும். ஏன்னா வந்து எந்த நேரமும் கதவு ஓப்பன்ல இருக்கனால நெறைய சூடு இழுத்து வரும். ஸோ அந்த மாரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலான அந்த ஃபேன் ஓடி வந்து சூட்ட வெளிய தள்ளுறது வந்து முடியாது. ஸோ அந்த டைம்ல வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்காண்டி என்னென்ன டைப் கண்டென்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர்லயே பார்த்தீங்கன்னா, செல் அண்ட் டியூப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ் இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் வீட்ல பார்த்தீங்கன்னா, கேஸ் இந்த டியூப்க்குள்ள போகுது இல்லையா? நம்மளுக்கு ஃபேன் சுத்தி காத்த வந்து வெளிய தள்ளுது. சூட தள்ளுது. ஸோ அந்த இதுல என்ன ஆகும்னா, கேஸ் இதுக்குள்ள தான் போகும். ஆனா இதுக்கு மேல வந்து ஒரு ஷெல் மாரி இருக்கும். ஒரு ரூம் மாரி இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ள தண்ணி போகும். அந்த தண்ணி வந்து சூட வந்து எடுத்துக்கும். சூட எடுத்து என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு கூலிங் டவர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்க பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு ப்ளூ கலர்ல டேங்க் மாரி இருக்கும். ஒரு பில்டிங் மேலயோ இல்ல சைட்லயோ ப்ளூ கலர் டேங்க் மாரி வச்சு மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் கூலிங் டவர். ஸோ அது வந்து இந்த கண்டென்சர்ல இருக்க சூட வந்து குறைக்கிறதுக்காண்டி அது யூஸ் ஆகுது. ஸோ அத பத்தி நீங்க படிப்பீங்க. என்னென்ன கண்டென்சர் இருக்கு? எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. இந்த ட்ரையர், எக்ஸ்பென்ஷன் வால்வ் சொன்னீங்க இல்லையா? ட்ரையர்ன்றது கடைசியில வரும். எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து எவாப்பரேட்டருக்கு முன்னாடி வரும். ஸோ எக்ஸ்பென்ஷன் வால்வ் தான் வந்து கேஸோட இது வந்து நல்லாவே கூல் பண்ணுது. அதாவது பிரஷரையும் ரெடியூஸ் பண்ணுது, டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுது. ட்ரையர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர் போகும்போது பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஸ்டேட்ல கேஸ் போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா கம்ப்ரசர் வந்து பிளாக் ஆயிடும். இல்லன்னா ஆயில் சோக் ஆயிடும். ஸோ அப்படி போகக்கூடாதுன்றதுக்காண்டி ட்ரையர் வந்து அந்த தண்ணி பூரா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். வெறும் வேப்பர மட்டும் தான் உள்ள அனுப்பும். ஸோ அதோட வேலை தான் ட்ரையர். அடுத்து எவாப்பரேட்டர். எவாப்பரேட்டர்னா உள்ளுக்கு இருக்கு இல்லையா? வீட்டுக்குள்ள. அதான் நம்ம ஃப்ரீசர் சொல்றோம் இல்லையா? ஃப்ரீசர நெறைய பேர் இருக்கும். அது பேர் தான் எவாப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து சில்லர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேருங்கள் இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அது கூல் பண்றது மட்டும் தான் அதோட வேலை. ஸோ ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணும்போது அது பேரு வந்து ஃப்ரீசர்ன்னு சொல்லுவோம். நம்ப இதுல யூஸ் பண்றோம் இல்லையா? ஐஸ்கிரீம் கடையில வச்சிருக்காங்க இல்லையா? அது பேர் பார்த்தீங்கன்னா, சில்லர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பால் கம்பெனில யூஸ் பண்றது பேரும் சில்லர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏசி வீட்ல யூஸ் பண்ற ஏசி பேரு எவாப்பரேட்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி மாறும். ரெஃப்ரிஜரண்ட். ரெஃப்ரிஜரண்ட்ன்றது ஒரு கேஸ். ஸோ நெறைய இதுல பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து இந்த R22ன்ற கேஸ் ஃபேமஸா இருக்கும். ஸோ இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓசோன் லேயர் வந்து அஃபெக்ட் ஆகுறனால. ஸோ கேஸ் வகையிலே 4 கேஸ் இருக்கும். R410 அப்புறம் R22, R32 ஸோ இதுல எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி என்னென்ன கேஸ் ஒரு 5 கேஸோ என்னமோ தான் இருக்கும். ஸோ அந்த கேஸ் வந்து எது எது கேஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி, எதெல்லாம் ஓசோன் லேயருக்கு இது பண்ணுது. ஸோ அந்த கேஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். தெர்மல் இன்சுலேஷன். இன்சுலேஷன்றது இப்ப நார்மலா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காப்பர் டியூப் மூலியமா தான் கொண்டு வருவோம். அவுட்டோர்லருந்து இன்டோருக்கு வரும்போது காப்பர் டியூப் மூலியமா கொண்டு வருவோம். ஸோ அந்த காப்பர் டியூப் டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, சன்லைட் படும்போது, ஸோ அதிலேயே நெறைய கூலிங்கோட தானே வருது. காப்பர் டியூப்ல வர கேஸ் கூலிங்கோட வரும். டைரக்ட் சன்லைட் படும்போது அந்த கேஸ் வந்து டக்குனு வந்து சூடாகும். ஸோ அது படாம இருக்கிறதுக்காண்டி ஒரு இன்சுலேஷன் மாரி போடுவோம். ஸோ அந்த இன்சுலேஷன் பத்தி தான் அதுல படிப்பீங்க. என்னென்ன இன்சுலேஷன் வந்து யூஸ் பண்ணலான்ற மாரி படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விண்டோ ஏர் கண்டிஷன். இதோட உங்களுக்கு வந்து எல்லா இது டாபிக்கும் முடிஞ்சிரும். ஸோ இதுவரையும் நீங்க வந்து கரெக்ட்டா படிச்சுட்டீங்க அப்டின்னா, இதுக்கு அடுத்து வரது பூராமே ஒரு அசெம்பிளியா சொல்லுவாங்க. ஸோ விண்டோ ஏர் கண்டிஷன். விண்டோ ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்கும். 2மே ஒரே இடத்துல இருக்கும். இன்டோர், பேக் டோர் ஒரே இடத்துல இருக்கும். ஒரு ஜன்னல்ல வச்சுட்டீங்கன்னா, உள்ள வர கூலிங் காத்த வந்து உள் பக்கமாவும், ஹீட்டான காத்த வந்து வெளி பக்கமா வச்சுட்டீங்கன்னா, அது தானாவே ப்ரொடியூஷன் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு அது மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா அதுக்கு. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஸ்பிளிட் ஏசிக்கு என்ன இருக்கும், வீட்ல யூஸ் பண்ற ஏசிக்கு என்ன இருக்கோ, அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் ஏசி. ஸோ ஸ்பிளிட் ஏசின்னும்போது ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால தான் ஸ்பிளிட் ஏசி அதுக்கு பேரு. இன்டோர் தனியா, அவுட்டோர் தனியா காப்பர் டியூப் மூலியமா இணைச்சிருப்பாங்க. ஆனா விண்டோ ஏர் கண்டிஷனர்ல 2மே ஒரே லைன்லயே இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம். ஸோ இந்த பேஜோட கைட்லைன்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங்ல வந்து இதிலேயே பேசிக் சேஃப்டிலாம் வந்துட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பேசிக் சேஃப்டி இந்த தாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின் பேசிக் சேஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ப. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, பேசிக் சேஃப்டி வந்து முடிஞ்சிரும். அதாவது பார்ட் ஏல வர அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுலயும் வரும். ட்ரேட்லயும் வரும் பேசிக் சேஃப்டி. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் இதுலயே பெர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மென்ட் இதையும் நீங்க பார்க்குற மாரி இருக்கும். அதான் நம்மளுக்கு புரொடக்ஷனுக்கு வந்து என்னென்ன போடணுன்ற மாரி. இப்போ தலைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்மெட் போட சொல்லுவாங்க. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, காகுல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது போட சொல்லுவாங்க. அப்புறம் வெல்டிங் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷீல்ட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஷூக்கு வந்து சேஃப்டி ஷூ போட சொல்லுவாங்க. ஸோ மேல போட்டிருக்க ட்ரெஸ் வந்து லெதர் அந்த மாரி இது கவர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்ட் ஏல கூட உங்களுக்கு தேவைப்படும். WCSல வந்து பர்சனல் சேஃப்டி அதாவது ஆக்குபேஷன் சேஃப்டி என்னமோ சம்திங் இருக்கும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, டூல்ஸு, ட்ரில்லிங் பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷீட் மெட்டல் வந்து ஒரு சின்னதா தான் இருக்கும். அது டூல்ஸ் எக்யூப்மென்ட் மட்டும் பார்க்க போறோம். எலக்ட்ரிஷியன்ல இந்த கண்டக்டர்ஸ் எது, இன்சுலேஷன் எது, ஸோ வயர் மெஷர்மென்ட் ஏதாச்சும் பண்றாங்க. ஸோ அந்த மாரி தான் இருக்கும். இதுவும் முடிச்சுட்டீங்க. எலக்ட்ரானிக்ஸ் வேணும்னா பார்த்துக்கோங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அது தேவைப்படாது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்டிங்ல வரும். வெல்டிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி அந்த ஃப்ரேமோட இது, அடுத்து கேஸுக்கு என்ன கலர் யூஸ் பண்றாங்க, ஸோ ரெகுலேட்டர் எப்படி இருக்கு, ஸோ அத ட்ராலியோட செட்டு ஃபுல்லா என்னென்ன டூல்ஸ் குடுத்துருக்காங்கன்ற மாரி, ஸோ ஜென்ரலா டூல்ஸ் யூஸ் பண்ற பேசிக் ரெஃப்ரிஜரேட்டர்ல என்னென்ன டூல்ஸ்லாம் வருது, காப்பர் டியூப கட் பண்றதுக்கு என்ன இருக்கு, பெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு, அடுத்து வந்து அத ஓட்ட போடுறதுக்கு என்ன இருக்கு, ஸோ அந்த மாரி சில சில டூல்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் கேஸ் ஏத்துறதுக்கு என்ன கேஜ் யூஸ் பண்றாங்க, ஸோ அந்த மாரி ரீடிங் இருக்கும். ஸோ அத மட்டும் நீங்க பார்க்குற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கூல் அண்ட் ஃபோர்ஸ்டு கூல். அதாவது டைரக்ட் கூல்னா ஃப்ரிட்ஜ் அந்த மாரி இல்லையா? அந்த மாரி டைரக்ட்டாவே கூல் பண்ற மாரி இருக்கும். ஃபோர்ஸ்டு கூல்னா சைடுல இருக்க இது கூல் ஆயி வந்து உள்ள வர மாரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட எலக்ட்ரிக் சர்க்யூட் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎல்பி அதாவது ஓவர்லோட் புரொடக்ஷன் இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாரி டீட்டெயில்லாம் இதுல வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் கடையில யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஃப்ரிட்ஜோட டீட்டெயிலா இந்த சர்க்யூட்லாம் இருக்கும் உங்களுக்கு. சர்க்யூட்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தா பாருங்க. ஏன்னா 3 சர்க்யூட் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. அடுத்து இன்வெர்ட்டர் மாடல் வேணும்னா பாருங்க. ஸோ அடுத்து கம்ப்ரசர். இந்த கம்ப்ரசர் வந்து முக்கியமா நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த யூனிட்க்கு எந்த கம்ப்ரசர் யூஸ் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தமா இருக்கிறது ஒரு 4, 5 யூனிட் தான் இருக்கும். அதே மாரி 4, 5 கம்ப்ரசர் தான் இருக்கும். ஒரு யூனிட் டன்னேஜ்க்கு ஏத்த மாரி, அதோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி கம்ப்ரசர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் சரிங்களா? அதாவது இந்த கெப்பாசிட்டரு, ரிலே, ஓஎல்பி, தெர்மோஸ்டாட்டு, செலக்டர் ஸ்விட்ச். ஸோ இந்த இது மட்டும் நீங்க முக்கியமா பார்க்குற மாரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, இப்ப ஹை வோல்டேஜ் வரும்போது ஓவர்லோட் புரொடக்ஷன் சொல்லி ஆஃப் ஆயிடும். அது வந்து கம்ப்ரசர் காப்பாத்துறதுக்காண்டி அந்த ஓவர்லோட் வந்து வேலை செஞ்சு, கம்ப்ரசர் வந்து ட்ரிப் ஆக்கி விட்டுரும். ஸோ அப்ப வந்து கம்ப்ரசர் எலக்ட்ரிக் சர்க்யூட் போகாம அது நின்றும். ஸோ அதோட வேலை தான் இது. ரிலே ரிலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல ஏசிலாம் இருந்தா உங்களுக்கு தெரியும். ஏசி, கம்ப்ரசர்லாம் இருந்தா தெரியும். ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா, உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஒரு 3 நிமிஷம் ரீடிங் ஆனதுக்கு அப்புறம் தான் டக்குனு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, ரிலே அதுக்கான தேவையான கரண்ட்ட வந்து இழுத்து அது குடுக்குறது ஒரு வேலை அது. தெர்மோஸ்டாட்ன்றது இந்த இது சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரிட்ஜ்ல அந்த ரொட்டேட் பண்றோம் பாருங்க நம்ம. எவ்வளோ கூலிங் வேணும்ன்றது. அதான் தெர்மோஸ்டாட். ஸோ இது ஒரு இதுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆகும். செலக்டர் ஸ்விட்ச்ன்றது 2த்துக்கான கனெக்ஷன் குடுக்குறது வந்து செலக்டர் ஸ்விட்ச் மாரி இருக்கும். கெப்பாசிட்டர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு. அந்த கெப்பாசிட்டர் டைம்ஸ் வந்து குடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் குடுக்குறதுக்கான இதுவ தான் கெப்பாசிட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்சர். கண்டென்சர்ல வந்து என்னென்ன கண்டென்சர் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதே பாருங்க ஏர் கூல்டு கண்டென்சர் இருக்கும். டொமஸ்டிக் இருக்கும். டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரன்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வர நம்ம ஃப்ரிட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கே இருக்கும். சைடுல கண்டென்சர் இருக்கறதே தெரியாது. ஆனா முன்ன நம்ம சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்சர் வந்து பின்னாடி கம்பி கம்பியா சொருவி இருக்க மாரியே தெரியும் இல்லையா? அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏர் கூல்டு இருக்கு, பிளேட் டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்குன்றது இதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்து ட்ரையர் அண்ட் எக்ஸ்பென்ஷன் வால்வ். ஸோ இதுவும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு கேபில்லரி டியூப் அதெல்லாம் இருக்கும். ஸோ எவாப்பரேட்டர் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சில்லர் எவாப்பரேட்டருக்கு 4, 5 பேர் இருக்கும். ஸோ சில்லரு அந்த மாரி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. எவாப்பரேட்டரு, கூலிங் காயிலு ஸோ அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் இந்த தாட்டி அப்படிதான் வந்திருந்துச்சு. நெறைய கொஸ்டின் வந்திருந்துச்சு. ஸோ எனக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா, எதெல்லாம் இருக்காதுன்றது தெரிஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் கொஸ்டின் இருக்கும். இருக்காது 3த்தையும் குடுத்துருவாங்க. ஏதோ ஒரு பேர குடுத்து 3 பேரும் குடுத்துருவாங்க. 4வதா இருக்கறது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். ஸோ அந்த மாரி சூஸ் பண்ற மாரி இருக்கும். ரெஃப்ரிஜரண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, சிலிண்டரோட இது என்ன, சேஃப்டி என்ன, ரெக்கவரி பண்றதுக்கு என்ன இருக்கு, அதாவது கேஸ் பத்தி தான். ரெஃப்ரிஜரண்ட்ன்றது கேஸ் பத்தி தான். ஸோ அத ரெக்கவரி எப்படி பண்ணுவாங்க? எப்படி பம்ப் டவுன் பண்ணணும்? பம்ப் டவுன்னா வேக்கம் போட்டு எடுப்பாங்க. அதாவது ஓட்டை இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி டியூப்ல வேக்கம் போட்டு எடுப்பாங்க. இன்சுலேஷன். அது கேஸ வந்து கூலிங் போகாம இருக்க என்ன இன்சுலேஷன் பண்ணுவாங்க. இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கூலிங் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு கூலிங் வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெயிண்ட் இருக்கு. அந்த பெயிண்ட் வச்சு அடிச்சோம்னா, ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து கூலிங் உள்ளுக்கே ஸ்டேபிள் ஆகுற மாரி. அதாவது செவுரு வந்து கூலிங் இழுக்காம இருக்க மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ விண்ட் ஏர் கண்டிஷனரு, ஸ்பிட். ஸோ இது நார்மல் ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் புக் வந்து முடிஞ்சிரும். ஏன்னா மிஞ்சி போனா நீங்க புதுசா படிச்சீங்கனாலே, ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ரீட் பண்ணுங்க. அதாவது அப்ளிகேஷன் போர்ட்டல்ல இருந்தோ, இல்ல சிபிடி நடக்கும்போதோ, அதாவது சிபிடி பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா, அப்ப வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருந்தா, உடனே ட்ரேட் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிரும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் சரிங்களா? செகண்ட் இயர் புக் வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டாபிக் தான் இருக்கும் இந்த இதுல பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு அதிலேயே பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமர்ஷியல் லெவல் அதாவது இந்த கம்பெனிஸ் அந்த மாரி யூஸ் பண்றாங்க இல்லையா? அவங்களோட இது. ஸோ அந்த இதுல தான் உங்களுக்கு வந்து என்னென்ன என்ன டன்னேஜுக்கு என்னென்ன கம்ப்ரசர் வந்து யூஸ் பண்ணணுன்ற மாரி இருக்கும். கம்ப்ரசரும் 4 டைப் ரெசிப்ரோகேட்டிங் இருக்கும். அடுத்து ரோட்டரி இருக்கும். ஸ்க்ரூ இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோலல் இருக்கும். ஸோ இந்த மாரி 4 டைப் கம்ப்ரசர் இருக்கும்.
ஸோ அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெரிய பெரிய ஜவுளி கடையில யூஸ் பண்ற மாரி இதான் வாட்டர் கூல்டு கண்டென்சர் வித் கூலிங் டவர். ஸோ கண்டென்சரை நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபேன் மோட்டர வச்சு காத்து தள்ளி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அங்க பெரிய பெரிய யூனிட்ல வந்து அந்த அந்த அளவுக்கு காத்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, அது கிட்டத்தட்ட நம்ம பறக்கிற லெவலுக்கு வந்து காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு காத்து வந்து அங்க இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள தண்ணி விட்டு, அந்த தண்ணி மூலியமா அந்த ஹீட்ட பூரா இழுத்து, அந்த தண்ணிய கூல் பண்றதுக்காண்டி கூலிங் டவர் மேல எடுத்துட்டு போய் விட்டு, மேலேருந்து கீழ ஊத்தும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரலா ஏன்னா டாப்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டாப்ல ஹை லெவல்ல காத்தோட பிரஷர் இருக்கும். ஸோ அந்த காத்து அந்த வழியா போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீல இருக்க இதெல்லாம் இழுத்துட்டு போயிடும். அந்த சூட வந்து இழுத்துட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கூலிங் டவர்ல முக்கியமா நீங்க என்ன படிக்கணும்னா, இனிமேல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூலிங் டவரு. ஸோ இதுல லேயர் லேயரா இருக்கும். மேலருந்து ஸ்ப்ரே மூலியமா தண்ணி பூரா உங்களுக்கு வந்து தெளிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 2, 3 லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயர் லெவல்ல வரும்போது, எந்த லேயருக்கு மேல எந்த லேயர் இருக்குன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடைசில வரும்போது ஸ்கேலிங்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸ்கேலிங்ன்றது அந்த பாசம் பிடிக்கும் இல்லையா? தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு, வெயில் படும்போது பாசம் பிடிக்கும். ஸோ அத கிளீன் பண்றதுக்காக ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பவுடர் யூஸ் பண்றாங்க, என்ன ஆசிட் யூஸ் பண்றாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஷன் வால்வ். நான் கேபில்லரி டியூப்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸ்டார்ட்டிங்ல. ஸோ அது வந்து பெரிய லெவல்ல போகும்போது எக்ஸ்பென்ஷன் வால்வ். தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி 3 இருக்கும். ஸோ அதோட ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து எவாப்பரேட்டர் அண்ட் சில்லர். அதாவது நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஃப்ரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, எவாப்பரேட்டர் இருக்கும். கூலிங் வருது இல்லையா? அதே மாரி பெரிய லெவல்ல போகும்போது அது சில்லர்ன்னு சொல்லுவாங்க அத. ஸோ அதோட இது. கூலர் அண்ட் ஃப்ரீசர். ஸோ இது நம்ம பார்த்திருப்போம். இந்த ஐஸ்கிரீம் கடையில இருக்க பேர் தான் ஃப்ரீசர் இது. கூலர்ன்றது வாட்டர் கூலர் அந்த மாரி ஆ நீங்க ஒரு டீ கடைக்கோ இல்ல ஏதாவது ஷாப்புக்கு போனீங்கன்னா, இந்த ஜூஸ்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ அது பேர் தான் கூலர். வாட்டர் கூலர் சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேட்டர் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நம்ம வீட்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த R22 சாரி 32 R410 ஸோ அந்த மாரி யூஸ் பண்றாங்க இல்லையா? கமர்ஷியல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, அம்மோனியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ள இருக்க கேஸ் வந்து அம்மோனியா மூலியமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால HAVESன்றது ஒண்ணும் இல்ல. ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர். அதாவது நம்ம கண்ட்ரீஸ்ல வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க HVAC வந்து. எதனால பார்த்தீங்கன்னா, கூலிங் டைம்ல வந்து ஹீட்டராவும், ஹீட்டிங் டைம்ல கூலராவும் யூஸ் பண்ணுவாங்க. 2 இன் 1 மாரி யூஸ் பண்ணிக்கலாம் இத. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இது இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரா உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. பட் டக்ட்ஸ் எல்லாம் இதுலருந்து வரும். டக்ட் எல்லாம் எப்படி பண்றாங்க? எந்த மாரி பெண்ட் பண்றாங்க? ஸோ அந்த டீட்டெயில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுவும் பார்த்துக்கணும். இதுல ஒரு பெரிய இது இருக்காது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் இதுவும் பெருசா இருக்காது. மொபைல் இதுவும் தேவையில்ல. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல. நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. அந்த எவாப்பரேட்டர் அண்ட் சில்லர் இதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எவாப்பரேட்டர் சில்லர் இந்த இருக்கு இல்லையா 4வது இது. ஸோ அதோட அட்வான்ஸ் மேல 10வதுல குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இது மட்டும் பார்த்துட்டா போதும். உங்களுக்கு வேற எதுவும் இல்ல. நீங்க கட் பண்ற பார்த்தீங்கன்னா, சிவிடி ட்ரேடு செகண்ட் இயர் புக்ல பார்த்தீங்கன்னா, மாடல் 8ம், மாடல் 9ம் வந்து நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த நான் சொன்ன கான்செப்ட் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன கான்செப்ட் வச்சே நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ரிப்பீட்டடா உங்களுக்கு டாபிக் வந்து கவர் ஆயிட்டே இருக்க மாரி இருக்கும். இப்ப நீங்க நார்மலா இந்த ஸ்பிளிட் ஏசின்ற வீட்ல இருக்க ஏசி படிச்சிட்டீங்கன்னா, அதே ஏசி கான்செப்ட் தான் எல்லாமே. ஆனா என்னன்னா பேர் மட்டும் மாறும். நான் சொன்ன மாரி எவாப்பரேட்டர்ன்ற பேரு சில்லரா மாறும். கேபில்லரி டியூப்ன்றது எக்ஸ்பென்ஷன் வால்வா மாறும். கண்டென்சர்ன்றது வாட்டர் கூல்டு கண்டென்சரா மாறும். ஸோ இந்த மாரி பேருங்க மட்டும் ஒரு யூனிட்க்கு சேஞ்ச் ஆகுமே தவிர, மித்தபடி அது ப்ரொசீஜர் அதாவது கான்செப்ட் ஒரு இடத்துல அவுட்டோர் என்ன பண்ணும்னா ஹீட்ட வெளிய தள்ளும். இன்டோர் ஹீட்ட எடுக்கும். இந்த ப்ரொசீஜர் வந்து சேம் தான். அதே மாரி இது லைஃப் சைக்கிளும். இந்த கனெக்ஷனுக்கு அடுத்து இந்த கனெக்ஷன் வரும்னா கண்டிப்பா வரும். கம்ப்ரசருக்கு அடுத்து கண்டிப்பா கண்டென்சர் தான் வரும். வேற எதுவுமே வராது. கண்டென்சருக்கு அடுத்து எக்ஸ்பென்ஷன் வால்வோ இல்ல கேபில்லரி டியூபோ கம்பல்சரி வந்தாகணும். கம் கேபில்லரி டியூப்க்கு அடுத்து கம்பல்சரி எவாப்பரேட்டர் வந்தாகணும். எவாப்பரேட்டர் கம்பல்சரி ட்ரையர் வந்தாகணும். ட்ரையர் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர் மறுபடியும் வந்தாகணும். இந்த சைக்கிள் வந்து சேஞ்சே ஆகாது. எவ்வளோ பெரிய யூனிட்டா இருந்தாலும் சரி. அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, வேர்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மித்தபடி வேற எதுவும் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். இது ஈஸியான ட்ரேட். உங்களுக்கு ரிப்பீட்டடா 10 சாப்டர் இருந்தாலும் 10 சாப்டருக்கு இதே ப்ரொசீஜர் தான் வரும். நேம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த யூனிட்டுக்கு எந்த நேம் குடுக்குறாங்கன்றத. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன இது வருது? ஸோ கம்ப்ரசர்ல பார்த்தீங்கன்னா, வால்வ்ஸ்ன்னு வரும். அதாவது வால்வ் மீன்ஸ் எந்த வழியா கேஸ் உள்ள போகும், எந்த வழியா வரும். ரைட் ஹேண்ட் சைடா, லெஃப்ட் ஹேண்ட் சைடான்ற மாரி வரும். அடுத்து கம்ப்ரசர்லயே மெக்கானிக் ஃபீல்ட்ல இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராங்க் ஷாஃப்ட்னா என்ன? பிஸ்டன்னா என்ன? ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவு கம்ப்ரசர் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படாது. ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரசர். அதே மாரி லூப்ரிகேஷன் பண்ணுவாங்க. பிஸ்டனுக்கு அந்த லூப்ரிகேஷன் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆயில் வந்து கீழ யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயில பம்ப் பண்ணி மேல மேல தூக்கி தூக்கி விடும். ஸோ அந்த டீட்டெயிலு. அடுத்து இதில பார்த்தீங்கன்னா, கண்டென்சர். கண்டென்சர் பார்த்தீங்கன்னா, வாட்டர் கூல்டு ஒண்ணு இருக்கு. டீஸ்கேலிங் ஆஃப் ஷெல் அண்ட் டியூப் கண்டென்சர். அதான் சொன்னேன் இல்லையா? தண்ணி மேல போகும். உள்ள பார்த்தீங்கன்னா, டியூப்க்குள்ள பார்த்தீங்கன்னா, கேஸ் போகும்னு. அது ஒரு டீஸ்கேலிங்.
ஏன்னா வந்து அந்த பிரிக்கலாம் முடியாது. ஸோ அதுக்குள்ள டீஸ்கேலிங் பண்ணும்போது ஒரு ஆசிட் உள்ள ஊத்தி டீஸ்கேலிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலு. அடுத்து எவாப்ரேட்டர்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன எவாப்ரேட்டர். ஸோ இதோட அப்ரோச்லாம் இருக்கும். அப்ரோச், கூலிங் ரேஞ்சு, ஸோ அந்த டேட்டா. எக்ஸ்பென்ஷன் வால்வு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வு, அடுத்து தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வு 2 இருக்கும். ஸோ இதுவும் ஒரு மைல்டான ஒரு இதுதான். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா உடனே கூகுள்ல போயிட்டு அடிச்சு பாருங்க. கூகுள் மீன்ஸ் யூடியூப்லயே அடிச்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அடிச்சீங்கன்னா நிறைய அனிமேஷன் வீடியோஸ்லாம் வரும் இதுல. ஸோ ஓரளவுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலர். வாட்டர் கூலர்ன்னும் போது நார்மலா அதான் இது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆ இந்த ஹோட்டல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வச்சிருப்பாங்க பாருங்க. அதான் வாட்டர் கூலர் இது. ஸோ விசிபிள் கூலர், பாட்டில் கூலர் அதுவும் அது சொல்லுவாங்க. விசிபிள் கூலர்னா கண்ணாடி மாதிரியே வச்சிருப்பாங்க பாருங்க. உள்ளுக்கு என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து விசிபிள் கூலர். வாட்டர் கூலர்ன்றது பாட்டிலா வச்சிருப்பாங்க. ஸோ அதோட இதுதான் அது. ஸோ இது 3தோட பிரின்சிபலும் ஒரே லெவல்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் டைப். ஃப்ரீசர் டைப் அந்த சர்வீஸ், மெயின்டனன்ஸ் அது மாரிலாம் இருக்கும். ஃப்ரீசர்ன்றது டீப் ஃப்ரீசர்ன்றது தான் அந்த ஐஸ்கிரீம் கடையில வச்சிருக்கிறது. ஸோ அதோட சர்வீஸ் டைப்ஸ் அதிலேயே ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ அதோட டீட்டெயில் வந்து குடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் மிஷின் இருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஐஸ் கியூப்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ ஏன்னா வந்து அதில ஒரு கொஸ்டின் வரதே கொஞ்சம் ரேர் தான். இந்த தாட்டி எதுவும் வரல. ஐஸ் கோல்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் வந்து ஓரளவுக்கு ஈஸியா தெரியும். ஆனா ஐஸ் கியூப்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு மறந்து போற மாரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில கான்செப்ட் வந்து கிளியரா இருக்காது. ஐஸ்கிரீம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 கிரீமும் ஒண்ணாக்கி இப்ப நார்மலா நம்ம கோன் ஐஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 20 ஐஸ்கிரீம் கோன் குடுத்து குடுப்பாங்க பாருங்க. அது ஒரு மிஷினோட இதுதான் அது. பிரின்சிபல் தான் இது. ஸோ இதுவும் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுல HVAC. ஸோ இது வந்து வேணாம். ஸோ இது டக்ட்டோட இன்ஸ்டாலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து சென்ட்ரலைஸ்டு வித் பேக்கேஜ். ஆமா. பேக்கேஜ் ஏசி ஓரளவு பாருங்க. ஸோ பேக்கேஜ் ஏசின்றது நீங்க ஷோரூம்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு டவர் மாரி வச்சிருப்பாங்க. நம்ம உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா, ஷோரூம் உள்ளயே ஒரு பைக் ஏதாவது ஷோரூம் போறீங்கன்னா, அந்த டவர் மாரி வச்சிருப்பாங்க. அதுலருந்து காத்து வரும் இல்லையா? ஸோ அதான் அந்த பேக்கேஜ் ஏசி. ஸோ அந்த மாரி இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லன்னா ஒரு ரூம்ல வச்சு சின்னதா இழுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ இதுவும் ஓரளவுக்கு வந்து நார்மல் ஏசி மாரி தான் இருக்கும். இதோட ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக்கேஜ் ஏசி பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாமே பேக்காவே இருக்கும். ஒரு சின்ன இந்த ஒரு பாக்ஸ் மாரி டவர் மாரி இருக்கும். இதுலயே இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளோயர் இருக்கும். ப்ளோயர்ன்றது காத்து தள்ளுது இல்லையா? ஃபேன் உள்ளுக்க. அவுட் சைடு தள்ளுறத கண்டென்சர்ல வேலை செய்றது பேர் வந்து ஃபேன் மோட்டார். உள்ள கூலிங்கா உள்ள வீட்டுக்குள்ள வருது பார்த்தீங்களா? அது பேர் வந்து ப்ளோயர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ளோயர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டென்சர் குடுத்துருப்பாங்க. எது அந்த பேக்கேஜ் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கண்டென்சர் இருக்கும். இந்த இடத்துல ப்ளோயர் இருக்கும். எவாப்பரேட்டரும் இதுல தான் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ரசர் இருக்கும். ஒரு 2 கம்ப்ரசர் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே யூனிட்ல இருக்கும். ஸோ இத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா, இல்ல சிலபஸ்ல வேற எதுவும் பெருசா இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த இதுல பிரஷர் டெஸ்ட். இது எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எதனால பிரஷர் பார்ப்பாங்கன்னா, அதுக்கு வந்து கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸியா முடிச்சுரும். லீக் டெஸ்ட். லீக் அரெஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த லீக் அரெஸ்ட் எப்படி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சோப் இருக்கு இல்லையா? சோப் சொல்யூஷனு. அத போட்டு செக் பண்ணுவாங்க. இல்லன்னா அதுக்கு ஒரு டார்ச் இருக்கு. ஸோ அது என்ன டார்ச்ன்ற மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்ச் வந்து ஒரு ஒரு கேஸுக்கு என்ன கலர்ல இண்டிகேட் ஆகுன்ற மாரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாரி ஆயிலு, பிரஷரு, ம் ஓகே இங்க இருக்கு. பேக்கேஜ் சில்லர், ரெசிப்ரோகேட்டிங், ஸ்க்ரோல் கம்ப்ரசர், சென்ட்ரிஃபியூகல் சில்லரு. ஸோ இதெல்லாம் அந்த கம்ப்ரசர் பேரு. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க. விஆர்வின்னா என்ன? விஆர்எஃப்னா என்ன? ஸோ இதோட ஃபுல் ஃபார்மு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை யூனிட்ஸ் வந்து இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு 5 ஸ்பிளிட் ஏசி சின்ன சின்னதா இருக்கும். ஆனா அதுக்கு அவுட்டோர் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அவுட்டோர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் பார்க்கவே வேணாம். சர்க்யூட் சரிங்களா? எலக்ட்ரிக் சர்க்யூட்ன்னு வரும். அந்த சர்க்யூட்ல இது நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மொபைல் இதெல்லாம் வேண்டாம். இந்த ட்ரேட்லாம் வேணாம். மொபைல், ஏர் கண்டிஷன்லாம் தேவையில்ல நமக்கு. அடுத்து இதுவும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன வரையும், நீங்க இருக்க அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் நான் சொல்லியிருப்பேன். எப்படி படிக்கணுன்றது. எப்படி படிக்கணும் மீன்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்ல வந்து என்னென்ன கவர் பண்ணணுன்ற மாரி இருக்கும். ரொம்ப நெறைய சிலபஸ் வந்து ரிப்பீட்டட் ஆயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால ஒன் டைம் படிக்கும்போதே உங்களுக்கு போர் அடிக்கிற மாரியே தான் இருக்கும். ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா கன்டென்ட் நான் சொன்ன கான்செப்ட் சேமு. அது அப்படியே ரிப்பீட்டா எல்லா பேஜும். நீங்க ஒரு சாப்டர் விட்டு அடுத்த சாப்டர் வரும்போது மறுபடியும் அதே இது படிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து. எல்லாருமே நம்ம சைடு தான் வந்து இது ட்ரேட் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகம் சூஸ் பண்றது இந்த ஏசி மெக்கானிக்க மட்டும் தான். ஏன்னா ஈஸியா இருக்க ட்ரேடுனால அதிகம் சூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா இந்த ட்ரேட் பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கு கிளியர் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.